Dance with me. Back and forth. Move my body back and forth. Move my body back and forth. Move my body back and forth. Move my body. அடுத்ததாக நமது திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த மரியா சுவின் நிறுவனத்தின் நிறுவனர் நமது அன்புக்குரிய பாச சகோதரர் டி ராஜாங்கம் ஸ்டேட் ஜாயிண்ட் செக்ரட்டரி வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு ஸ்டேட் செக்ரட்டரி பிஸ்கட் மற்றும் மிட்டாய் சங்கங்களின் ஜாயிண்ட் செக்ரட்டரியா ஸ்டேட் செக்ரட்டரியாக செயல்படக்கூடியவர். ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராஜா சாரை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து வறுமையில வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சின்ன வயசுலயே வந்து பல்வேறு கஷ்டங்களையும் பல்வேறு சோதனைகளையும் பல்வேறு அவமானங்களையும் வந்து பாத்தீங்கன்னா சந்திச்சு உங்களுக்கு வந்து தொழில வந்து பாத்தீங்கன்னா சிறுக வந்து பாத்தீங்கன்னா முன்னேறி உங்களுக்கு வந்து இன்னைக்கு அவரு தொடாத உயர்வுகளே கிடையாது. உங்களுக்கு வந்து பல்வேறு தொழில்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருச்சியை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து பல்வேறு முக்கிய சங்கங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பொறுப்புல வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருக்காங்க. உங்களுக்கு வந்து ரெண்டாவது வந்து சமூக சேவையா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருக்காவது உதவி செய்யறதா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து எந்த கேட்டாலும் சரி உங்களுக்கு அடுத்த செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா உடனே வந்து பண்ணக்கூடிய ஒரு நல்ல மாவடிதர் உங்களுக்கு வந்து. அது போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லட்சுமி பிரபா மேடத்தோட சொந்த ஊருக்காரவங்களுக்கு வந்து என்ன அவங்க வந்து பாத்தீங்கன்னா ராஜாங்க சாருக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா தெரியும். உங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உறுதுணையா இருந்து உங்களோட நல்ல நோக்கங்களுக்கு நாங்க எப்பவும் சப்போர்ட்டா இருப்போம் சொல்லிட்டு எங்க முகம் பார்க்காத ஒரு நல்ல அன்பை சகோதரா வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு நம்மகிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா விருது வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏபிஜே விஐபி குளோபல் 2025 சிறந்த தொழில் முனைவோர் விருது உங்க எல்லாரோட பலத்த கரகோஷத்தோட வந்து பாத்தீங்கன்னா வழங்குவதற்கு நமது பாச சகோதரர்கள் திரு பத்மஸ்ரீ வேலுவாசன் அவர்களையும் காந்தியவாதி திரு கருப்பையா அவர்களையும் மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ராஜாங்க சார் ப்ளீஸ் கம். நன்றி நன்றி ஐயா உங்களுக்கு. நன்றிங்க நன்றிங்க. உங்களோட எல்லாரோட பலத்த கரகோஷத்தோட வந்து பாத்தீங்கன்னா ஏபிஜே விஐபி குளோபல் 2025 சிறந்த தொழில் முனைவர் விருது வழங்குவதில் ஏபிஜே விஐபி குளோபல் பெருமைகள் கிடைக்கிறது. ஐயா ஒரு 2 நிமிஷம் உரையாற்றும்படி அன்புடன் கேட்கிறோம். ராஜாங்கம் நான் மரியாதை தொழில் படிக்கிறதுல ஒரு 40 வருஷம் ஆகுது. என்னுடைய சுய நான் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரை கூட மாநில இடைச்செயலாளர் விஜயராஜா தலைவர் சங்கம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து ஒரு 23 லட்சம் பேர் உறுப்பினராக இருக்கிறாங்க.
அடுத்தபடியாக முட்டாய் பிஸ்கட் உற்பத்தியாளர் சங்கத்துல மாநில செயலாளராக இருக்கிறேன். உங்களுக்கு அமைவு பார்த்தா பல வருஷமா தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருக்கிறேன். இந்தியா முழுவதும் மட்டும் இல்லாம வெறும் அயல் நாடுகளே தொடர்ந்து உங்க சேவை செஞ்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. உங்க பக்கத்துல தான் இருக்கிறாங்க. இந்த தகவலை எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுட்டே இருப்பாங்க. தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருக்காங்க. இது பல தடவை போட்டிருக்காங்க. வர்றது வாய்ப்பு கிடைக்கல, மதுரைக்கு வாய்ப்பு கிடைச்சது, அது வந்து கலந்துக்கிட்டேன். என்னை சிறப்பிச்சதுக்கு முதல்ல இந்த நிர்வாகத்துக்கு முதல்ல மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு கொள்கிறேன். அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா எனக்கு கிட்டத்தட்ட 62 வயசாகுது. ஒரு 10 வயசுல நான் வந்து படிப்பெல்லாம் விட்டுட்டு குடும்பத்துக்காக சம்பாதிக்கிற சூழல் உருவாகி போச்சு. கிட்டத்தட்ட 52 வருஷமா உழைச்சிட்டு தான் இருக்கிறேன். உழைச்சிட்டு இல்லாம என்னால முடிந்த அளவு படிப்புக்காகவும் சரி, இல்லை ஏழை எளியவர்களுக்காகவும் சரி, முடிந்த அளவு உதவி செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். நான் பெரிய அளவு டாப்ல இருக்கிறேன் எனக்கு தெரியாது. என் மனது அது மாதிரி இளைய மனது, அது மாதிரி தொடர்ந்து சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய 12ஆம் வயதுல எங்க தந்தை இறந்துட்டார். இறந்துட்டு ஒரு 50 வயசு ஆயிடுச்சு. குடும்ப சுமையை வந்து தாங்கிட்டு என் கூட பிறந்த சகோதரர் 6 பேர் தொடர்ந்து குடும்பத்துக்காக உழைச்சு 6 திருமணம். ஒரு தந்தை வந்து 6 திருமணம் பண்ணக்கூடிய இந்த சூழ்நிலை இல்லை. ஒரு 3 திருமணம் பண்ணுவாங்க, 4 திருமணம் பண்ணுவாங்க. இந்த சொத்து ஒத்துல வித்துட்டு கடைசியா பார்த்தா கஷ்டத்துல இருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில தொடர்ந்து எங்க சகோதர சகோதரிக்கு ஒரு 6 திருமணம் வெளியில வளர்த்தேன். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மனஸ்தாபம் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். துண்ட வெளியே தோழப்பட்டு வந்தேன். ஒரு 2 வருஷம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டேன். ஒரு 15